செங்கோட்டையன் சொல்லியிருக்கோம். என்னன்னா எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் சொல்லி நான் மட்டும் சொல்லல, பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப ஹெச் ராஜாவும் சொல்லியிருக்காரு, பிரேமலாதாவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லோருடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு. எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் சொல்லி செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அது? அதாவது என்னன்னா, ஆரம்ப காலத்துல அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதை நான் பல தலைவர்களிடம் நான் சொல்லியிருக்கேன், பல தலைவர்களிடம் நான் பேசியிருக்கேன், பல தலைவர்கள்ட்ட, எல்லா கள தலைவர்கிட்டும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தான் ஜெயிக்க முடியும்னு எல்லா தலைவர்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அது ஒரு நியாயமில்லாத அரசாக, மக்கள் விரோத அரசாக, பாலியல் வன்கொடுமையில் நிறைந்த அரசாக, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, 24 லாக்அப் டெத்து, கள்ளக்குறிச்சியில் 60 பேர் ஒரு வருஷம் தொடர்ந்து, ஒவ்வொரு வருஷமும் 60 பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அரசாங்கம் சாராயம் குடிச்சு செத்த ஆளுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயாச்சுன்னா 1 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் நிலைமை என்னென்னா, இப்போ சாராயம் குடிச்சு செத்து போனால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை கூட மக்கள் மத்தியில் வந்திருக்கு. செங்கோட்டையன் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. சரிங்க. பாஜகவுக்கு வர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது நீங்க மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன நோக்கத்தோட கேட்கீங்கன்னு தெரியும். அது ஒரு கட்சி, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கும்போது அது என்னன்னா, அது அந்த கட்சியினுடைய தலைவருடைய நிர்வாகத்தில் உள்ளது. இல்லை, கட்சியில நாங்கள் கூப்பிட முடியாது. ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியில் நாங்கள் அப்படி அழைப்பது நாகரிகமான ஒரு செயல் கிடையாது. செங்கோட்டையன், OPS, சசிகலா இவங்க இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் இந்த திமுக அரசு இருக்கக்கூடாது. திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும். அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாதம் இருக்கு. இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குது. நீங்க வலுவான கூட்டணியா ஆனீங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் வெளியில போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அவங்க இன்னும் 2 பேர் உங்கள்ட்ட கூட்டணியில் இருந்த 2 பேர் அடுத்த கூட்டணிக்கு வரல. அதான் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணியை பத்தி இன்னும் இறுதி செய்யல, தேமுதிகவும் இறுதி செய்யல. இது போன்ற நிலையில எதிராளி இன்னும் உங்களோட மிகப்பெரிய பலமான எதிராளியை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கும்போது ஒரு தோல்வி நிச்சயம் தானோ அப்படிங்கிறத நினைச்சே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமா? வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலையில தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தோல்வியை பிறருக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள். காங்கிரஸ் வாக்கு திருட்டு எதிர்ப்பு மாநாடு நேற்றுக்கு பாளையங்கோட்டையில நடந்தது. மேலிட பார்வையாளர், காங்கிரஸோட மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் பேசும்போது 117 இருந்து 125 தொகுதியை குறி வச்சு காங்கிரஸ் ஒர்க் பண்ணணும்னு மாநாட்டுல பேசினாரு. திமுகவோட முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு வியூகங்களை வச்சிருக்கும் போது அதிமுகவோட முக்கிய கூட்டணி கட்சியான பாஜக அந்த மாதிரி வியூகம் இருக்கா? காங்கிரஸோட இந்த கருத்தை எடுத்துப்பாங்க. அதாவது சீட்டு அவங்க கட்சியில அவங்க கூட்டணியில கேட்கறது அவங்களுடைய சுதந்திரம். அது 125 கேட்கலாம், குறைந்தும் கேட்கலாம், கூடியும் கேட்கலாம். அது அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை. 125 கொடுத்தா அது அவங்களுடைய கூட்டணியை பொறுத்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அதை கருத்து சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.